ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ மஸ்ட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலின் ட்ரேட், பாக்கெட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், பைனரி ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே? ஸோ இதுக்காகவே நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ எல்லோரும் இந்நேரம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ். ஓகேவா? கோடெக்ஸில் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு 5-6 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட் டைம், ஓகேவா? எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு, கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் ஃப்ராக்டல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்டல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்களா? ஆமாம் கைஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்னா நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ ரிஜெக்ஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃப்ராக்டல் எடுத்துகிட்டு ஃப்ராக்டல் வச்சுட்டு 2 ஹரிசாண்டல் லைன் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ மேலேயும் தேவைப்படும், கீழே வைக்கிறதுக்கும் தேவைப்படும். ஸோ அது எப்படி ப்ரோ வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்த உடனே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக புரியும். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்துக்கிறேன் லைவ் அக்கௌண்ட்டில். ஸோ ஒரு $200 நான் ட்ரேட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரேட் போட்டேன். ஸோ நான் ஏன் இந்த ட்ரேட் போட்டேன்னு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ராக்டல் மேலே உள்ள ஃப்ராக்டல்லையும் வச்சுருக்கேன், கீழே உள்ள ஃப்ராக்டல்லையும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சார்ட்டை பார்த்த உடனே ஃப்ராக்டல்ஸ் இருக்கணும். ஓகேவா? அந்த ஃப்ராக்டல்ஸ் எப்படி இருக்குன்னா, க்ரீன் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைன், கீழே ரெட் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஸோ வச்சுட்டு அந்த மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனில் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடும், கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனில் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட். ஓகேவா? ஸோ ரிவர்சல் ட்ரேட் தான். ஓகேவா? அதாவது க்ரீன் ஃப்ராக்டலில் வச்ச ஹரிசாண்டல் லைனில் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு, ரெட் ஃப்ராக்டலில் வச்ச ஹரிசாண்டல் லைனில் கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் 2 ட்ரேடுமே எடுத்து காமிச்சிருக்கேன். அப் ட்ரேடும் எடுத்து காமிச்சிருக்கேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீ ஏன் ப்ரோ இந்த ட்ரேட் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்த்தேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ராக்ட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ராக்டல் தெரிஞ்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் ஃப்ராக்டல் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சேன். ஸோ ப்ரோ நிறைய ஃப்ராக்டல்ஸ் இருக்கே ப்ரோ, நீ ஏன் ப்ரோ குறிப்பிட்ட அந்த இதில் மட்டும் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன க்ரீன் ஃப்ராக்டல் இருக்கோ அந்த ஒரு ஹரிசாண்டல் லைன்லையும், அதே மாதிரி தான் கீழேயும் ரெட் ஃப்ராக்டலில் ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு இருக்கோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கோங்க. அதாவது மேலே உள்ள க்ரீன் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைன், ரெட் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுத்துலையும் வச்சுட்டு மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனில் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆனால் டவுன் ட்ரேடு, கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனில் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ரெண்டுமே நான் எடுத்து காமிச்சிருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் கொடுக்காமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ கேண்டில்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, க்ரீன் ஃப்ராக்டலும் கீழே இருக்குது, ரெட் ஃப்ராக்டலும் கீழே இருக்குது ப்ரோ, அப்போ நாங்கள் எப்படி ப்ரோ ட்ரேட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ போயிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ க்ரீன் ஃப்ராக்டலும் கீழே இருக்குது, ரெட் ஃப்ராக்டலும் கீழே இருக்குது. ஸோ கேண்டில்லாம் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, மினிமைஸ் பண்ணிட்டு மேலே உள்ள ரிஜெக்ஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனு, கீழே உள்ள ஹரிசாண்டல் லைன் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுப்பேன். ஓகேவா? ஸோ நான் ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் நான் ஏன் எடுத்திருப்பேன்னு. ஸோ ஏன்னா நான் மவுஸ் வச்ச போதே எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் லைன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு $300 பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ மேலே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஃப்ராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ராக்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைனும் வச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ ரெட் ஃப்ராக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃப்ராக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே உள்ள அதாவது ரெட் ஃப்ராக்டல் ஹரிசாண்டல் லைனில் கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ அந்த கீழே உள்ள ரெட் ஃப்ராக்டலோட ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஓகேவா. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசட்டை ஓப்பன் பண்ணி ஃப்ராக்டல்ஸ் வச்சுட்டீங்க ஓகேவா. ஸோ ஃப்ராக்டல்ஸ் வச்சுட்டோன்னே இப்போ கேண்டில் மூவிங் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ மேலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ராக்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு உள்ள க்ரீன் ஃப்ராக்டரில் நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு உள்ள க்ரீன் ஃப்ராக்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு மேலே வச்சிடணும் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ராக்டல் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏதாவது ஒரு கேண்டில்ஸ் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஒரு ரிஜெக்ஷனுக்கு ஒரு ட்ரேடு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு ட்ரேட் எடுங்க ஓகேவா. ஸோ ஒரு ரிஜெக்ஷனுக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க ஓகேவா. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புரியும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா செஞ்சும் காமிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு செஞ்சும் காமிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அசட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃப்ராக்டல்ஸ் வைக்கிறீங்க, கேண்டில்ஸ் மூவிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ரீன் ஃப்ராக்டலில் பார்க்குறீங்க ஓகேவா. ஸோ க்ரீன் ஃப்ராக்டலில் பார்த்துட்டு அந்த க்ரீன் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைனும் கீழே ரெட் ஃப்ராக்டலில் ஒரு ஹரிசாண்டல் லைனும் வைக்கிறீங்க ஓகேவா. ஸோ வச்சுட்டு வெயிட் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும் ஓகேவா. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃப்ராக்டலோட ஹரிசாண்டல் லைனை பிரேக் அவுட் ஆகுதா நீங்கள் டவுன் ட்ரேடும், கீழே ரெட் ஃப்ராக்டலோட ஹரிசாண்டல் லைனை பிரேக் அவுட் ஆனால் அப் ட்ரேடும் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ எல்லா ஹரிசாண்டல் லைனையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு மேலே ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனை ரெண்டு இதுவும் வச்சுட்டோம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனை இப்போ பிரேக் அவுட் ஆனாலும் நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் டவுன் போடணும். ஸோ நான் வேறு ட்ரேட் போடாமல் விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ட்ரேட் போடாமல் விட்டோம் ஓகேவா. ஸோ பார்த்தோன்னா ஒரு மேலே ஒரு க்ரீன் ஃபேக்டர் இருந்துச்சு, அதில் ஒரு ஹரிசாண்டல் லைனும் கீழே ஒரு ரெட் ஃப்ராக்டல் இருந்துச்சு, அதில் ஒரு ஹரிசாண்டல் லைனும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனை பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம அப்படி ஆனால் நம்ம ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுவே கீழே உள்ள ரெட் ஃப்ராக்டலோட ஹரிசாண்டல் லைனில் ஏதாவது கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப் ட்ரேட் எடுக்கணும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேட் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஸோ நான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடும் நம்மளுக்கு நம்ம போட்டிருந்தா ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.